வணக்கம். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஒரு யூனியன் பிரதேசமாகும். இந்த நிக்கோபார் தீவில் கேம்ப்பெல் பே அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் மத்திய அரசு கிரேட் நிக்கோபார் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்தை மேற்கொண்டு வருகிறது. மொத்தம் 81,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தின் வாயிலாக சர்வதேச கொள்கலன் முனையகம், பயணியர் மற்றும் இராணுவ பயன்பாட்டுக்கான பசுமை விமான நிலையம், மின் உற்பத்தி நிலையம் மற்றும் புதிய நகரமைப்பு ஆகியவற்றை மத்திய அரசு அமைக்க உள்ளது. மேலும் சர்வதேச துறைமுகம் அமைய உள்ளது. கிரேட் நிக்கோபார் திட்டம் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமானது. சீனாவுக்கான 75% கச்சா எண்ணெய் கப்பல்கள் இந்த மலாக்கா ஜலசந்தி மூலமாக தான் போகிறது. இங்கு நம் கண்காணிப்பு போர்க்காலங்களிலும் வணிக ரீதியாகவும் நம்மை வலிமையான சக்தியாக மாற்றும். காங்கிரஸ் எம்பியும் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் நிக்கோபார் ஐலண்டுக்கு போயிட்டு வந்திருக்கார். அவர் பேசும்போது இத்திட்டம் நிக்கோபாரின் இயற்கை வளம் மற்றும் பழங்குடியின பராமரிப்பிற்கு எதிராக இழைக்கப்படும் மிகப்பெரிய மோசடி, மிக மோசமான குற்றம் என்று சொல்லியிருக்கார். அவர் பற்றி தெரியும் நமக்கு. எப்போவுமே அவர் கொஞ்சம் வெளியில் போனார்னா இந்தியாவை பற்றி எப்படி பேசுவார்னு தெரியும். வெளிநாட்டுக்கு போனாலே அவர் கசாமசான் தான் பேசின்னு இருப்பார். இந்தியாவை பற்றி அகேன்ஸ்டாக தான், ஆசிஃப் அவர் இந்தியன் இல்லாத மாதிரி பேசின்னு இருப்பார். இப்போது இந்தியாவுக்குள்ளேயே நிக்கோபார் ஐலண்ட் கொஞ்சம் தூரம் இருக்கிறதுனால அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கார். பழங்குடியின நலன்கள் புறக்கணிக்கப்படுவதாகவோ அல்லது காடுகள் அழிக்கப்படுவதாகவோ கூறுவது அப்பட்டமான பொய், தவறானது. இத்திட்டம் பழங்குடியினருக்கு வளர்ச்சியை மட்டுமே வழங்கும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. ஜெய்ஹிந்த்.